அடச்சி மூஞ்சி மோர கட்டி பாரு, நசிங்க போன டப்பா மாதிரி. டீ போடு. ஓம கட்சி மாதிரி ஒரு நாளைக்கு 9 டீ குடிக்கிறேன். காசா கொடுக்குறேன், கடன் தான் சொல்றேன். என்னடா பெரிய பிசாத்து கடனு? உன் கடனை கூடி சீக்கிரம் அடைச்சிடுறேன்டா. பொம்பளைக்கு நேரம் என் மானத்தை வாங்கிட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், அது உன் செருப்புடா. ஆமா, ஏன் செருப்பு? உன் கண்ணாடிடா. ஆமா, ஏன் கண்ணாடி? ஐயோ, என் கண்ணாடி. பைத்தியம்டா. ஏய், என்னடா பண்றீங்க இங்க? இந்த வக்கீல் எல்லாம் வண்டியில வாரி ஏத்துக்கிறா. சும்மா நிக்காதீங்க, வேலையை பாருங்கடா. மாமா இந்தாங்க மாமா. அமுதாக்கா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி போ. நான் வரேன் மாமா. அமுதாவா லெட்டரா? கட்டிக்கிறதுக்கு என்ன புடவையா வேட்டியா? நல்லா சொன்னடா. பாஸ்கர் இப்படி சொன்னா எல்லா பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்டா. 1000 கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். நீ சொல்றதாண்டா கரெக்ட். தம்பி, உங்க அப்பா உண்மையில ரொம்ப கோவமா இருக்காரு. என் மேல கோவம்? ஆமா. ஐயோ பாவம். ஆமா, அவர் கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? உன்னை பத்தி 1 2 தர்மகர்த்தா, நாட்டாம, ஊர் தலைவர், வாத்தியாரு, செட்டியாரு, உடையாரு, முதலியாரு, இவங்க எல்லாம் சொல்றத வச்சு எங்க அப்பா குதிச்சிட்டு இருக்காரா? ஆமா, இப்ப எங்க அப்பா எங்க? வயக்காட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வருஷம் இல்லாம எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல பச்சை பசேர்னு நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஆமாங்க. சரி, அறுவடை எப்போ வச்சுக்கலாம்? அடுத்த வாரம் வச்சுக்கலாங்க. அப்படியா? டேய் இல்லடா, ஏன்டா என் கௌரவத்தை கெடுக்கிற? என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்லலடா, இந்த கிராமமே சொல்லுது நீ கெட்டவேன்னு. ஒரே மகனாச்சே, தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை வளர்த்தேன். அப்பா, நான் உங்களுக்கு ஒரே புள்ள, வாழ்க்கையை ரசிக்கிறேன், சுதந்திரமா இருக்க விரும்புறேன். அதுக்கு தடை போடாதீங்க. தடை போடலடா, தருதலையா சுத்தாதன்னு தான் சொல்றேன். உன்னை எனக்கு உழைச்சு போடுன்னு சொல்லல, ஊதாரித்தனமா ஊரை சுத்தாதன்னு தான் சொல்றேன். ஏய், கடல் அலை கூட ஒரு நாளைக்கு ஓஞ்சு போகும் புலுக்கடை. உன் அட்டகாசம் ஓயவே ஓயாதா? தம்பி, அப்பா மனசு எவ்வளவு வேதனைப்படுது பாத்தியா? பெத்தவங்க மனசை நோகடிக்கலாமா? அப்பா சொல்றத கேளுப்பா. அப்பா சொல்றத நீங்களே கேளுங்க. ஐயா, நான் செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் ஐயா. இவனை பெத்து வளர்த்ததுக்கு பதிலா ஒரு தென்னம்பிள்ளைய வளர்த்திருந்தா குடிக்க இளநீர் கிடைச்சிருக்கும், ஊருக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கும் ஐயா. ஐயா, உங்க நல்ல மனசுக்கு பாஸ்கர் ஒரு நாளைக்கு கண்டிப்பா திருந்துவான். நீங்க பாருங்களேன். போடா உருப்படாத பையல, எனக்கே பொண்ணு கிடைக்கல. அப்பா, எனக்கு கல்யாணம். சின்ன பொண்ணு, உனக்கும் உன் முறை மாமனுக்கும் எப்படி கல்யாணம்? போடி ஐயா, வெக்கட்டும் பாரு. சரி சரி, நாங்க வரோம். ஊர்வசி ஊர்வசி டேக்கிட்டீசி ஊர்வசி. சரியான செவிட அடிக்க பெல் அடிக்கிறல்ல, காதுல உள்ள சரியான குருடா இருக்கி. நான் தான் தண்ணி எடுத்து வரல, உனக்கு தெரியல? தெரிஞ்சுதான் பெல் அடிக்கிறேன். காதுல விழுந்துதா முதங்கிருக்கிற. இப்ப என்ன விஷயத்த சொல்லு. பேச வேண்டிய விஷயத்த காலேஜுக்கு போயிட்டு வந்து பேசுறேன். அப்படியா? ஹேய் பாய். என்ன கண்ணடிச்சு? ஆமா, இன்னைக்கு யார் கூட விளையாடலாம்? சுகந்தி இத பார்த்தாச்சு, ஜெயந்தி போன மாசமே பார்த்தாச்சு, இவ சரியில்லை. சூப்பர் பிகரியா கண்ணகி, நீதான் இன்னைக்கு. கண்ணகி? என் பேர் கண்ணகி, உங்க பேரு? என் பேரு பாஸ்கர், ஆனா உனக்குனா கோவலன். சரிங்க, நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? உன் பேரு கண்ணகி, நீதான் எனக்கு கட்டழகி. சொல்ல போனா எனக்கு ரதியே நீதான். நான் உங்களை நம்புறேன். இத பாருங்க, நான் ஊத்துறேன்னு நீங்க ஓவரா குடிச்சிடாதீங்க. நான் எப்பவுமே ஸ்டடி தான்.
நம்பு கண்ணகி, நான் காதல் போதையில பேசுறேன்னு நினைக்காத. நீ எனக்கு, நான் உனக்கு. இந்தாமா இந்த பானை நிறைய தண்ணி கொண்டு வா. இந்தப்பா இந்த கிளாஸ் எடு. இந்தப்பா முறுக்கு உனக்கு. கிருஷ்ணா, எனக்கு 2 நாள் ஒரே வயிற்று வலிப்பா. சுக்கு காப்பி போடு. உனக்கு ஏதா வயிறு? என்னது? உனக்கு ஏது வயிறுன்னு? வயிறுலாம் இருக்கு, ஆனா அதுதான் இல்ல. இது குடலு. அதான கேட்டேன். அண்ணே, நானும் உங்களை தினசரி இந்த டீ கடையில பாத்துட்டு இருக்கிறேன். உங்க பூர்வீகம் சொந்த ஊர் எதுன்னு தெரியாது, கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அப்பா ஊரு விஜயவாடா, எங்க அம்மா ஊரு பெஜவாடா, என் ஊரு குடிவாடா. சரத்தாம்பாடா. யாரடா போடாண்ட? அது போகட்டும், என் பூர்வீகத்தை காட்டிய உன் பூர்வீகத்தை சொல்லு. அதை கேக்குறீங்களா? எங்க அப்பாவுக்கு சொந்த ஊரு காட்பாடி, எனக்கு சொந்த ஊரு வியாசர்பாடி, எங்க அம்மாவுக்கு சொந்த ஊரு உள்பாடியா? உளுந்தம்பாடி. அது போகட்டும். ஆமா, உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்களே. பேரு? அம்மா பேரு ஸ்ரீபிரியா, அக்கா பேரு ஜெயப்பிரியா, தங்கச்சி பேரு விஜயபிரியா. யாரியா நீ? அப்ப 2 வடை கொடுங்க. கையின்னு அதுக்குள்ள உலக்கையா மாறிடுச்சு. அண்ணே, நீங்களாம் அப்படி செய்யலாமா? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்கண்ணே. நீங்க நல்லதுதான் செய்யணும். என்ன நான் சொல்றது புரியுதா? தம்பி, அந்த பணம் கொடுத்து அனுப்பிச்சுனே, அதெல்லாம் அவன் சேர்ந்துதா? வாங்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, வர. டேய், என்னடா நக்கலா? சொன்னாரு கேட்டியா? இனிமேல் அது ஒழுங்கா நடந்துக்குன்னு சொன்னாரு. டேய், எங்க அப்பா இல்லாதது எவ்வளவு சௌரியமா போச்சு. ஆமா மச்சான், தண்ணி அடிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் வீட்டுல பார்ட்டி வைக்கணும்னு நினைச்சேன், வச்சுட்டேன். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு, நமக்கு சந்தோஷமே போச்சு. கல்யாணம் பண்ண சொல்லி எங்க அப்பா படாத பாடுபடுத்துறாரு. பொண்ணு பாக்குறாரா? தாலி கட்டுற அன்னைக்கு ஜாலி போயிடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தப்பிச்சுக்கிட்டே வரேன். சினியா உங்க அப்பா வராரு. பாஸ்கர், இப்ப என்ன பண்ண போற? ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராஸ்கல், அட்டகாசத்துக்கு அளவே இல்லையாடா? உங்களை அயோக்கிய ராஸ்கல், குறுக்கி நாய்களை. இது என்னடா இது? கோழிக்கறி, பாட்டலு, உன்னால என் மானமே போகுதடா. உங்க மானம் போறது இருக்கட்டும்பா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போயிட்டாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் நீ ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? புனிதமான இந்த தோட்டத்து வீட்டை கூட புழுதி கடை ஆக்கி விட்டியடா பாவி. அப்பா, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி எதுவும் பேசாதீங்க. யாருடா ஃப்ரெண்ட்ஸ்? உங்ககிட்டயே வாங்கி தின்னுட்டு உன்னையே அழிக்க பாக்குறாங்களே, அவங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டேய் பாஸ்கர், உனக்கு ஒண்ணு கடைசியா சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த மாதிரி உறவெல்லாம் வெளியிலேயே வச்சுக்கோ. வீட்டு வரைக்கும் கொண்டு வர நினைச்ச உனக்கே இந்த வீட்டுல இடம் கிடையாது, ஞாபகத்துல வச்சுக்கோ. மேஸ்திரி, வாயா போலாம். இங்க எனக்கு இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மனசுல இடம் இருந்தா அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு குள்ளமா ஒரு பொண்ணை காட்டினீங்க, அதோட சரியா? எதா இருந்தாலும் முடிச்சுக்குவியா? கட்டிக்கிறேன். எந்த பொண்ணா இருந்தாலும் கட்டிக்குவியா? கட்டிக்கிறேன். விடமாட்டான் போல இருக்கே. நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் ஊமை. அத கட்டிக்கிறியா? அதே கட்டிக்கிறேன். அப்பா சொன்னது மாதிரி பொண்ணை பாத்தீங்களா? பாத்துட்டேன். அப்ப சொல்லுங்க, அம்மா பேரு? அம்மா பேரு அன்னலட்சுமி. அன்னலட்சுமி தான், ஆனா சோத்துக்கே வழி கிடையாது. அப்பா பேரு குபேரன், சல்லி காசு கூட கிடையாது. பொண்ணு பேரு தங்கம், ஒரு குண்டுமணி தங்கம் கூட உடம்புல கிடையாது. இப்ப கட்டிக்கிறியா? இவன் என்ன குதிரைக்கு பிறந்தவனா? முன்னாடி வந்து நின்று தொல்லை பண்ணிட்டே இருக்கிறான். நீ ஏன்டா வாய் பிளக்குற? அவனை சொன்னடா. அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க. உனக்கு பொண்ணா? நானா? நேரம் தான். உனக்கு தானே? பார்த்து சொல்றேன். யாருக்கு சொந்தம்? ஐயோ, காலம் மிதிக்காதீங்க. இவனுக்கு ஒரு பொண்ணு,
பொண்ணு எப்படிங்க இருக்கு? பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு. ஆனா பல்லு தான் கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு. பல்லு தானே நின்று இருக்கு. பரவாயில்ல, முடிச்சிருங்க. காசை கொடு. தாலியை கட்டிடுவோம். காசு இல்லாமையா? ஏன்டா என்ன தொல்லை பண்றீங்க? அங்க வந்து தர்றேன். நீ பேசாத. அலையிறானுங்களே. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட தங்கச்சி தங்கச்சி. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. அண்ணா நீ இப்படி வந்திருக்க? ஆமா, உன் அண்ணன் வேலுதான் வந்திருக்கேன். சும்மா வரல. ஒரு பாட்டில் வாங்கி ஊத்துறேன். காலும் ஆடிச்சு மனசும் ஆடிச்சு. உலகமே சுத்துற மாதிரி தெரியுது. அண்ணா குடிக்கிறது தப்பு இல்லையா? இன்னைக்கு லோ கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரையிலும் எல்லாருமே குடிக்கும் போது இந்த அண்ணாத்த குடிச்சா என்னாத்த தப்புன்னு. ஏயா உன் சுகத்திலையும் துக்கத்திலையும் அவளுக்கு அக்கறை இருக்காதா? ஊருக்கே எடுத்துக்காட்டா இருக்கிற நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கிறத என்னால எப்படி என்ன தாங்கிக்க முடியும்? பாசம் அது எல்லாமே வேஷம். கொண்டாயா அப்படி. அண்ணா உண்மையில நான் வச்சிருந்த பாசத்தையே பேசுகிறேன். இனிமே நான் உயிரோட இருக்க விரும்பல, இருக்கவும் மாட்டேன். என்னையா பேசாம நிக்கிற? சின்ன பொண்ணு நான் சொல்றேன். சின்ன பொண்ணு நான் சொல்றத கேளுமா. சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கலமா. குடிச்சோம் போல நடிச்சேன். என்ன கறி செஞ்ச? சின்ன பொண்ணு செத்துருப்பா. இதுவே விளையாட்டு கூட செய்யாது தெரியுமா? நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேமா, நான் குடிக்கல. நான் சொல்றத நம்புமா. அப்போ ஏன் நான் குடிச்ச மாதிரி நடிச்ச? எங்க சரி பாப்போம். சரி இன்னைக்கு ஏப்ரல் 1. உன்னை நான் ஏமாத்தலாம் நினைச்சேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்டு போ பாத்தியம்மா. ஹலோ, நான் தான் செல்வரங்கம் பேசுறேன். வாசி கம்பெனியா? உடனே அனுப்பி வைக்கிறேன். கணக்கு, இந்த லெட்டரை உடனே ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிடு. அப்படியே செஞ்சிடறேன்யா. எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகும். நீங்க போங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். ரதியே ரதியே நீ வரியா வெளியே? ஒண்ணும் கவலைப்படாத, மாத்திரை எல்லாம் அவன் தான் கொடுப்பான். அவனை விட்டுறா ஜாக்கிரதை. என்ன மாட்டு விட்டியா? ஆஸ்பத்திரியா ஆஸ்பத்திரியா? என்னத்த அந்த உடனே பருப்பிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சிருச்சு, புறப்பட வேண்டியதானே. அங்க மோகன் வேற காலேஜ்ல இருந்து வந்து காத்திருப்பான். அத்தை, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்னப்பா, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்ல அத்தை, நாத்து முத்தி போறதுக்கு முன்னால ஒரு நல்ல இடமா பார்த்து நட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. வேலு, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் தங்கச்சிய சீக்கிரமா என் வீட்டுக்கு மருமகளா அழைச்சிட்டு போன்னு சொல்ற, அவ்வளவுதானே? ஆமா அத்தை. மோகனுக்கு இந்த வருஷம் படிக்க முடியுது. வர்ற தையில ஜாம கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி வேலு, அப்ப நான் புறட்டுமா? சரிங்க அத்தை. போறவல போறவல பொண்ணுரங்கம். நான் போறவில்லையா, உன் கூடவே இருக்கிறவ. ஏன்யா, உன் மண்டல ஏதாவது இருக்கா? ஏன் இல்ல, இதே இருக்குத. முடி வெட்டி 3 மாசம் ஆச்சு. நான் முடிய கேட்கல, உன் மூளைய கேட்டேன். அதுதான் இல்லையே. இல்லாத நான் கேட்கலையா? ஏன் பிள்ளை போட்டு அடிச்ச? நான் தான் படிக்கல, அதுங்களாவது படிக்க நல்லா இருக்கட்டுமேங்கிறதுக்காக அடிச்சேன். ஆமா, நல்லா அடிச்ச போ. வேற என்ன சந்தைக்கு போறதுக்கு ஒண்ணு தேடிட்டு இருக்காரு, நீ போ. இதோ போறேன். மாமா மாமா. ஓ, நல்ல தூக்கமா? ஏறு ஏறு, வர. நல்ல தூங்கு, நாம போட்டு முடிகிற வரைக்கும் தூங்கு. என்னை பார்த்து கண்ணிட்டல, இப்போ உன் லட்சணத்தை கண்ணாடியில பார்க்க போற.
மாமா மாமா ஏய் யார் இப்படி பண்ணது? யாரா? நான் தான். இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்ய போறனா? இப்ப பாரு. விடு மாமா விடு. ஏய் நில்லு.